ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேர்ள்டுவல் அவிசால் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி அமெரிக்காவில் யாரெல்லாம் மைக்ரேன்ஸ் அத்துமீறி இருக்காங்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் ஒரு 20 to 30 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவர்களை அரெஸ்ட் பண்ணி இந்தியாவை கூட்டு வர கிடையாது, வேற ஒரு நாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு மிகப்பெரிய சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பற்றியில் பார்க்க போகிறோம். அதே மாதிரியே அமெரிக்காவில் நிறைய இந்தியர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர்கள் எல்லாருமே அதிகமாக நார்த் இந்தியன்ஸாக தான் இருக்காங்க. சவுத் இந்தியன்ஸ் அதிகமாக சிக்கிறது இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அதை பற்றி தான் டீட்டெயிலாக நீங்கள் பதில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கேர்ள்டுவல் அவிசால் சேனல். ஃபஸ்ட்டு லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு முக்கியமான ரைட் நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக மைக்ரேன்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரே நைட்டில் 8000 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம், அதில் முதற்கட்டமாக 299 பேரை மட்டும் C-17 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குளோப் மாஸ்டர் மூலமாக பனாமா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்தையுமே பர்டிகுலராக இந்தியாவில் 3 பேட்ச் அமிர்தசரஸ்க்கு பஞ்சாப் கொண்டு வந்து விட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 332 பேரை கொண்டு வந்து விட்ருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி பண்ண கிடையாது. இப்போ அவர்கள் படும் கோபத்தில் இருக்காங்க. அமெரிக்க கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா நாட்டுக்காரங்க, அதுவும் பர்டிகுலராக ஏசியன் கண்ட்ரி யாரெல்லாம் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி கிட்டத்தட்ட 299 பேரை மட்டும் பனாமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஊருக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக எந்த ஊருக்காரங்களா இருக்காங்கன்னா, முக்கியமாக சைனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, இலங்கை, இந்த மாதிரி எல்லா ஊருக்காரங்களும் ஆசியன் கண்ட்ரியில் எல்லாருமே இருக்காங்க. அதில் இந்தியக்காரங்க கிட்டத்தட்ட 20-30% இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும்னா 30-40 பேர் இந்தியர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவர்கள் தான் பனாமாவுக்கு போயிட்டாங்களே, அங்கே கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்குமான்னு கேட்டால் அங்கேயே ஒரு மிகப்பெரிய ஆப்பு வச்சுருக்காங்க. எந்த மாதிரி ஆப்புனா, அவர்களை ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அதே மாதிரியே அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கரெக்டாக செஞ்சு கொடுக்கல. அதுலேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக டாய்லெட் போகிறதாகட்டும் அல்லது ஃபுட்டு சாப்பிட்றதாகட்டும் மற்ற வசதியாகட்டும் எல்லாமே கேட்டோடனே கிடைக்கிறது கிடையாது. அங்கே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரியே அவர்கள் ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருக்கும் போது அங்கே விண்டோலேருந்து ஒரு சைகை காட்டுறாங்க. அதாவது எங்களை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க, எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, எங்களை எப்படியாவது எங்கள் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க. அதே மாதிரியே இங்கே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, 299 பேர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதில் எல்லாருமே சொந்த ஊர் போகிறதுக்கு விருப்பம் தெரிவிக்கல. கிட்டத்தட்ட ஒரு 140 பேர் மட்டும்தான் நாங்கள் சொந்த ஊருக்கு போகிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பேலன்ஸ் எல்லாருமே நாங்கள் இங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு காரணம், நாங்கள் இந்த ஊருக்கு போயிட்டா, அதாவது சொந்த ஊருக்கு போயிட்டா அங்கே எந்த வேலையும் கிடையாது, அங்கே போனால் உயிரோடையே இருக்க முடியாது, அங்கே செத்து தான் போகணும், சாப்பிட்ற கூட வழி இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கள் நாங்கள் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரியே இப்போ சப்போஸ் அவர்கள் இந்தியன் எம்பசி பேசி அவர்களை மேபி இந்தியாவுக்கு கூட்டு வரணும்னா அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக அவர்கள் 30-40 பேர் இந்தியர்கள்னு சொல்கிறாங்களே, அவர்களை நம்முடைய ஆதார் கார்டு மூலமாக செக் பண்ணுவாங்க. நிறைய வெரிஃபை பண்ணி எப்போ போயிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் அவர்கள் இந்தியர்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவர்களை இந்தியாவுக்கு கூட்டு வருவாங்க. இல்லைன்னா அங்கேயே வச்சுடுவாங்க. ஏன்னா மேபி பாகிஸ்தான்காரங்க கூட இந்தியாவுக்குள்ளே வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே சைனாக்காரங்க கூட இந்தியாவுக்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை எல்லாத்தையுமே மனசில் வச்சுட்டு தான் இந்தியா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் பர்டிகுலராக 10 to 15 நாட்கள் கூட ஆகும் அப்படின்னு சொல்லி இந்தியன் எம்பசி தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான ரெக்வஸ்ட்டையும் இந்தியன் எம்பசி வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த C-17 குளோப் மாஸ்டர் மூலமாக 105 இந்தியர்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ நிறைய பேர்த்துக்கு கை காலில் எல்லாம் விலங்கு போட்டிருந்தாங்க. அதாவது அந்த மாதிரி விலங்கு யாருக்குமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட்டை இந்தியாவினுடைய பிரதமர் அமெரிக்கா போயிருந்தார். அப்போ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட் வச்சிருந்தாரு. அப்பிருந்தே அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் பர்டிகுலராக பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் யாருக்குமே இந்த மாதிரி விலங்கு போகிறது கிடையாது, ரொம்ப அடிக்கடி தொந்தரவு பண்ணுறீங்க, அவங்கள மட்டும்தான் நாங்கள் விலங்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் எம்பசி சொல்கிறாங்க. அதே மாதிரியே அமெரிக்கா 2 முக்கியமான நாட்டோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக கோஸ்ட்ரிகா, பனாமா, இந்த 2 நாட்டோடைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி அக்ரிமெண்ட்னா, மைக்ரன்ஸ் யாரெல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்களோ அவர்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொடுப்போம், நீங்கள் பத்திரமா உங்கள் ஊரில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரியே நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டும் தர்றோம், நீங்கள் அதை வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த பனாவாகட்டும் கோஸ்ட்ரிகாவாகட்டும் இந்த 2 நாட்டிலையும் இவர்களை வச்சுருக்காங்க.
அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும்னா அமெரிக்காவில் 18,000 இந்தியர்கள் அத்துமீறி அமெரிக்காவில் இருக்காங்க, அவர்கள் எல்லாத்தையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்து அமெரிக்க கவர்மெண்ட் டேட்டா. ஆனால் வேற ஒரு நியூஸு பப்ளிஷர் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 3-4 லட்சம் பேர் வந்து இங்கே இந்தியர்கள் எல்லாரும் அத்துமீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் டேட்டா கொடுக்குறாங்க. அதாவது அமெரிக்கா பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட இந்தியர்கள் மட்டும், அதாவது பர்மனன்ட் விசா வாங்கி கிட்டத்தட்ட 52 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக அமெரிக்கா பாப்புலேஷனில் 3% மேலே இருக்காங்க. ஆக்சுவலாக வெளிநாட்டு மக்கள் தொகையில் அமெரிக்காவில் மட்டும் 22% இந்தியர்கள் இருக்காங்க. அதே மாதிரியே இதில் வந்து கிட்டத்தட்ட 74% பேர் எல்லாருமே வேலைக்கு போகிறதுக்காக தான் இந்த பர்மனன்ட் விசா வாங்கி அங்கே போயிருக்காங்க. அதே மாதிரியே படிக்கிறதுக்கு மட்டும் 2023 3 லட்சம் மாணவர்கள் வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போயிருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக நிறைய மேற்படிப்பு படிக்கிறதுக்கு, அதே மாதிரி டாக்டர் படிப்பு இந்த மாதிரி படிக்கிறதுக்கு எல்லாருமே வெளிநாடு தான் போகிறாங்க. அதே மாதிரியே இங்கே வந்து பர்மனன்ட் விசா வாங்குறவங்க மட்டும் அதிகம் கிடையாது, இந்த H1B விசா அப்ளை பண்ணுறவங்களும் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக 2023 மட்டும் கிட்டத்தட்ட 3-4 லட்சம் பேர் வந்து H1B விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் இந்தியர்கள் மட்டும் 78% பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்தியர்கள் அமெரிக்கா மேலே ஆர்வமாக இருக்காங்க, அங்கே மோகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அதே மாதிரியே நமக்கு இன்னொரு முக்கியமான டேட்டா வரலாம். எதுக்குப்பா இந்த மாதிரி மைக்ரேன்ஸ் வந்து இவ்வளோ அதிகமாக சிக்கிறாங்க, அப்படி என்னப்பா அங்கே பிரச்சனை அப்படின்னு பார்த்தா 2 முக்கியமான வழியில் சிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எந்த மாதிரி வழியில் மாட்டுறாங்கன்னா, இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு படிக்கிறக்கோ ஒர்க் பண்ணுறக்கோ போவாங்க. அங்கே 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ மட்டும்தான் விசா பீரியட் டைம் கொடுக்கும். ஆக்சுவலாக அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்கு நாடு திரும்பாமல் அவர்கள் அங்கேயே ஒர்க் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி கூட மைக்ரேன்ஸ் வந்து அதிகமாகறாங்க அமெரிக்காவில். அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான ரீசன், ஆக்சுவலாக இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிறக்காக H1B விசா அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அந்த விசா ரிஜெக்ட் ஆயிடும். உடனே இந்தியாவில் இருக்க ஏதாவது ஒரு ஏஜெண்ட்டை பிடிச்சி அவர்கள் வந்து நான் உங்களை எப்படியாவது சேஃப்டியாக அமெரிக்கா கொண்டு போய் விட்றேன், நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட் மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் ஏஜென்ட் வந்து அமௌண்ட்டு வாங்கிக்கிறாங்க. அதன் பிறகு அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு அருகில் இருக்க கனடாவுக்கோ அல்லது மெக்சிகோவுக்கோ கொண்டு போய் விட்டுறாங்க. ஆக்சுவலாக அங்கிருந்து ஒரு ஃபாரஸ்ட் கார்டு மூலமாலியா மெக்சிகோலேருந்து அமெரிக்காவுக்குள்ளே வந்து அங்கே ஏஜென்ட் மூலமாக எளிதாக வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி கூட மைக்ரேன்ஸ் வந்து இந்தியர்கள் அமெரிக்காவில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுது. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அமெரிக்காவில் மைக்ரேன்ஸ் அதிகமாக சிக்கிறாங்க இந்தியாக்காரங்க. ஆனால் எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, பட் சவுத் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கிறது இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஆக்சுவலாக இது வரைக்கும் 332 பேர் வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு மைக்ரேன்ஸாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, 3 பேட்சாக. அதில் 3 ஸ்டேட் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதுவும் பர்டிகுலராக பஞ்சாப் ஆகட்டும், ஹரியானாவாகட்டும், உத்தரப்பிரதேஷ் ஆகட்டும், இந்த 3 ஸ்டேட்டில் தான் அதிகமாக இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 3 ஏரியாவை செக் பண்ணி பார்த்தா அங்கே அதிகமான தொழில் இல்லை, விவசாயத்தை தவிர. அதனால் சோத்துக்கு கூட வழி இல்லாமல் வேற ஏதாவது வேலையாவது பார்த்து பொழைச்சிக்கலாம், நம்ம அமெரிக்கா போயாவது பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் சொல்கிற வார்த்தையை கேட்டு காசை கொடுத்து ஏமாந்து அங்கே போயிட்டு இப்போ அங்கேயே வழி இல்லாமல் சொந்த ஊருக்கு மீண்டு திரும்பி வராங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து அவர்கள் லைஃப் எப்படி போகுங்கிறதே ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா இங்கே தான் வேலையே இல்லையே. இவ்வளோ பிரச்சனை வந்து அமெரிக்கா வாழ் இந்தியன்ஸுக்கு இப்போ அதிகமாக இருக்குது. அதே மாதிரியே இப்போவும் சொல்கிற இந்தியாவில் இன்னும் வறுமை தலை தூக்கிட்டு தான் இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா 150 கோடி நம்ம மக்கள் தொகை இருந்தாலும் 80 கோடி பேர் இன்றைக்கும் ரேஷன் அரிசி சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துருக்காங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய கொடுமையாக இந்தியாவில் இருக்குது. அதனால தான் நிறைய இந்தியர்கள் நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே வெளிநாடு போயாவது அட்லீஸ்ட் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இதற்கு இந்தியா தான் தீர்வு காரணம். ஆக்சுவலாக இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயுமே மேனுஃபேக்சரிங் செக்டரை அதிகம் பண்ணால் தான் இந்தியாவும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும், இந்திய மக்களும் வறுமை கோட்டிலேருந்து மீண்டு வருவாங்க. இதற்கு இன்னும் நிறைய ஸ்டெப் வந்து ஒவ்வொரு இந்தியனும் எடுத்து வைக்கணும், அதே மாதிரி கவர்மெண்ட்டும் எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இன்னும் ஓடித்தான் இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொறுத்து வந்து முன்னேற முடியும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.